அம்மா யூடியூப்பில் ரொம்ப நேரமாக ஏதோ தேடிட்டு இருக்க. என்னம்மா தேடுத? அதுவா, நீங்களே பாருங்களேன். பேய்களை துரத்துவது எப்படியா? அம்மா இதையாம்மா யூடியூப்பில் கேட்டுட்ருக்க நீ? அப்போ நான் யார்கிட்ட கேட்பேன்? அம்மா என்கிட்ட கேளும்மா, நான் உனக்கு சொல்கிறேன். ஆமாம்ல, சரி சொல்லுங்கள், நோட் பண்ணிக்கிறேன். தேவையான பொருட்கள். என்ன தேவையான பொருட்களா? ஐயோ இல்லைம்மா, நான் உனக்கு சொல்கிறேன், நல்லா தெளிவாக கேட்டுக்கோ சரியா? இந்த பிசாசை எப்படி துரத்துறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இறந்து போன ஆத்துமாக்களுக்கு பூமிக்கு மேலே சூரியனுக்கு கீழே அதிகாரம் கிடையாதுன்னு வேதத்தில் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கு. யோபு 7வது அதிகாரம், பிரசங்கி 9வது அதிகாரத்தில் இது ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த வீட்டில் தூக்கு மாட்டின ஒரு ஆவி கிடக்கு, இங்கே ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனவங்களோட ஆவி சுற்றுது அலையுது அப்படின்னு இந்த ஊருக்குள்ளே பேசுகிறது எல்லாமே கட்டுக்கதைகள். இதை யாரும் நம்பாதீங்க சரியா? பிசாசை துரத்த தேவையான பொருள் 1, துதி. கர்த்தருடைய துதி நம்ம வாயில் இருக்கும்போது பிசாசு ஓடுவான். தாவீது சவுலுக்குள்ளே இருந்த பிசாசை துரத்துறதுக்கு தன் கையில் இருந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து கர்த்தரை துதித்து வாசிக்க ஆரம்பித்த போது பிசாசு ஓடிச்சு அப்படின்னு வேதம் சொல்லுது. பிசாசை துரத்த தேவையான பொருள் 2, கர்த்தருடைய நாமம். கர்த்தருடைய நாமத்தை விசுவாசத்தோடு நம்ம பயன்படுத்தும் போது பிசாசு ஓடும். சீஷர்கள் இயேசுட்ட ஓடி வந்து சொன்னாங்க, ஏசப்பா உங்களுடைய நாமத்தை நாங்கள் யூஸ் பண்ண உடனே பிசாசுலாம் எங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு ஓடிச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொன்னதை வேதத்திலேயே நம்மளால் பார்க்க முடியும். பிசாசை துரத்த தேவையான பொருள் 3, கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனத்தினால மாத்திரம்தான் பிசாசை நம்ம மேற்கொள்ள முடியும். இயேசுவே அந்த வனாந்தரத்தில் பிசாசை அந்த சோதனையின் போது துரத்துறதுக்கு வசனத்தை தான் பயன்படுத்தினாருன்னு வேதத்தில் நம்ம பார்க்குறோம். பிசாசை துரத்த தேவையான பொருள் 4, உபவாசமும் ஜெபமும். உபவாசமும் ஜெபமும் இல்லாமல் பிசாசை நம்ம துரத்த முடியாதுன்னு இயேசுவே வேதத்தில் சொல்கிறாரு. இந்த 4 விஷயம் உங்ககிட்ட இருந்ததுன்னா, கர்த்தரை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா எந்த பிசாசும் உங்ககிட்ட வர முடியாது.